தமிழ்நாட்டில் நேற்று 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் சுட்டெரித்த வெயில். ஈரோடு, திருப்பத்தூர், தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவு. மலைப்பிரதேசங்களின் ராணியான உதகையையும் விட்டு வைக்காத வெயில். கடந்த 73 ஆண்டுகளில் பதிவானதை விட நேற்று 84.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமாக வெப்பம் பதிவானதால் சுற்றுலா பயணிகள் ஷாக். கேரள மாநிலம் கோட்டயத்தில் இதுவரை இல்லாத அளவாக ஏப்ரல் மாதத்தில் புதிய உச்சத்தை தொட்ட வெப்பநிலை 101.30 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு மக்களை வாட்டி வதைத்த வெயில். குளு சிட்டி என பெயர் பெற்ற பெங்களூருவில் 38 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பம் பதிவு. கடந்த 8 ஆண்டுகளில் பதிவான 2வது அதிகபட்ச வெப்பநிலை. வெயிலின் தாக்கம் தீவிரமாக இருப்பதால் தாகம் ஏற்படாவிட்டாலும் தண்ணீர், உப்பு சர்க்கரை கரைசல் குடிக்க வேண்டும். நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலில் நின்று வேலை செய்வதையும் வெளியே செல்வதையும் தவிர்க்குமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். நாளுக்கு நாள் உயரும் வெப்பநிலை காரணமாக தென்னிந்திய மாநிலங்களில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநில அணைகளில் 17% மட்டுமே நீர் மிச்சம் இருப்பதாக மத்திய நீர் ஆணையம் எச்சரிக்கை. கோவை மாவட்டம் வால்பாறையில் வெயில் சுட்டரிப்பதால் நுங்கு விற்பனை படுஜோர். வெயில் காலங்களில் உடல் வெப்பத்தை தணிக்கும் இயற்கை பானங்களை விரும்பி வாங்கும் மக்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று கொடைக்கானலுக்கு செல்கிறார். 5 நாட்கள் குடும்பத்தினருடன் தங்கி ஓய்வெடுக்க திட்டம். நீலகிரியில் ஸ்ட்ராங் ரூம் பகுதியில் சிசிடிவி வேலை செய்யவில்லை என்றால் அது தேர்தல் ஆணையத்தின் தவறுதான். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சிசிடிவி கேமரா ஊட்டியில் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய பிரைமரி டியூட்டி. எப்படி ஒரு ஃபெயிலியர் ஆகுது? இது ஃபெயிலியர் ஆகாமல், அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் முக்கியம். தமிழகத்திற்கு நிதியும் கிடைத்துள்ளது, நீதியும் கிடைத்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனத்துக்கு பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பதில். இருக்கிறது, நீதியும் இருக்கிறது. அரசு பள்ளிகளில் ஆசிரியர் இல்லாத வகுப்புகளின் எண்ணிக்கை 1,00,000க்கும் அதிகமாக இருக்கும் போது 2236 ஆசிரியர்கள் உபரியாக இருப்பதாக கூறுவது கேலிக்கூத்து. ஆசிரியர்கள் உபரியாக இருப்பதாக பொய்க்கணக்கு காட்டுவதை விடுத்து வகுப்புக்கு குறைந்தது ஓர் ஆசிரியரை நியமிக்குமாறு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் கோரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக வழக்கு. பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றம். வழக்கறிஞர்கள் நேர்மை, மனசாட்சியை இழக்கக்கூடாது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் வி கங்கா பூர்வாலா அறிவுறுத்தல். The judges and the lawyers are two wheels of the chariot. We have to strive for the best interest of the litigant, and we should pledge that we do it honestly and tirelessly.
வார விடுமுறையை முன்னிட்டு சென்னை ஈசியா சாலையில் கடற்கரைக்கு படையெடுத்த மக்கள். கடும் போக்குவரத்து நெரிசலால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்கள். டெக் சிட்டியான பெங்களூருவை டேங்கர் சிட்டியாக காங்கிரஸ் மாற்றியுள்ளதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. அரசியல் லாபங்களுக்காக தடை செய்யப்பட்ட PFI அமைப்புகளுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக விமர்சனம். பல கோயில்களை அழித்த முகலாய பேரரசர் அவுரங்கசீபை கொண்டாடும் கட்சிகளுடன் காங்கிரஸ் கூட்டணி. நாட்டில் நல்லாட்சி தந்த மன்னர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ், கிட்டூர் ராணி சின்னம்மா ஆகியோரை ராகுல் காந்தி அவமதித்து விட்டதாக பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டு. ஒடிசாவின் வளத்தை கொள்ளையடித்த பாண்டியன், நவீன் பட்நாயக், மோடி, அமித்ஷா ஆகியோரின் ஆட்சி போதும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பரப்புரை. தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட்டாலும் பாஜகவும் பிஜு ஜனதா தளமும் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்துள்ளதாக விமர்சனம். திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்க மனைவி சுனிதாவுக்கு அனுமதி மறுப்பு. திகார் சிறை நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி புகார். அசாமில் ரெயின் டிஸ்கோ பார்ட்டியாக மாறிய முதலமைச்சரின் தேர்தல் பரப்புரை. பரப்புரையில் குறுக்கிட்ட மழையில் தொண்டர்களுடன் சேர்ந்து நடமாடி குதூகலம். உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் ஸ்கூட்டி ஓட்டிச் சென்ற மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி. பாஜக தொண்டர்களுடனான ஆலோசனைக்கு செல்லும் வழியில் செல்ஃபி மற்றும் வீடியோ எடுத்து மக்கள் மகிழ்ச்சி. பாலியல் புகாரில் சிக்கிய முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேரன் பிரிஜ்பால் ரேவண்ணா மீது வழக்கு பதிவு. வேகமாக பரவிய ஆபாச வீடியோக்கள் தொடர்பாக பெண் கொடுத்த புகாரில் காவல்துறை நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியின் மருமகன் ஆகாஷ் ஆனந்த் மீது போலீசார் வழக்கு பதிவு. பயங்கரவாதிகளின் அரசாங்கம் என பாஜகவையும் தலிபான்களையும் ஒப்பிட்டு பேசியதால் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் 9 பயணிகளுடன் சிந்து ஆற்றுக்குள் பாய்ந்த கார் கிரேன் மூலம் மீட்பு. காரில் இருந்த 4 உடல்கள் மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. மகாதேவ் சூதாட்ட செயலி வழக்கில் பாலிவுட் நடிகர் சாஹில் கான் கைது. சத்தீஸ்கரில் வைத்து மும்பை சைபர் கிரைம் சிறப்பு விசாரணை குழுவினர் அதிரடி. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளான கச்சா எண்ணெய் கப்பலை மீட்டது இந்திய கடற்படை. இந்திய மாலுமிகள் பயணித்த கப்பலுக்கு INS கொச்சி போர்க்கப்பல் உதவியது. சென்னை ஆவடியில் வீடு புகுந்து சித்த மருத்துவரும் மனைவியும் வெட்டி கொல்லப்பட்ட பயங்கரம். கொலை செய்துவிட்டு நகை பணம் திருடப்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை.
கேரளாவிலிருந்து கோழி கழிவு உட்பட பல கழிவுகளை ஏற்றி வந்த டெம்போ வாகனம் கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்த மக்களால் பரபரப்பு. நாகை அருகே அம்பலில் சந்தேகத்தின் காரணமாக மனைவியின் கழுத்தை மின்சார ஒயரால் இறுக்கி கொலை செய்த கொடூர கணவன் கைது. கொலையை மறைக்க கேஸ் சிலிண்டர் உதவியுடன் உடலை எரித்தது அம்பலம். பிரசித்தி பெற்ற உதகை மலர் கண்காட்சி நடைபெறும் தேதியில் மாற்றம். மே 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடத்தப்படும் என ஆட்சியர் அருணா தகவல். 20th வரைக்கும் நம்மளோட ஃப்ளவர் ஷோ நடக்க இருக்குதுங்க. இந்த வாட்டி நம்ம 7 நாள்ல இருந்து 10 நாளா அட்வான்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். IPL தொடரில் ஹைதராபாத் அணியை 134 ரன்களுக்குள் சுருட்டிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 78 ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்று பழி தீர்த்ததால் ரசிகர்கள் எல்லையில்லா மகிழ்ச்சி. மேட்ச் வேற லெவல். CSK சம்பவம் பண்ணிட்டாங்க. 10 விக்கெட் ஆல் அவுட். SRH கிரவுண்ட்ல அவங்க நம்மள சைலண்டா இருக்க சொன்னாங்கல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஆமா bro, ஜஸ்ட் ஒரே ஒரு இது சைலண்டா இருங்க. மேட்ச் செமையா இருந்தது and I hope we win the cup and I love you Dhoni. CSK வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜாலியா இருந்தது. செம்ம மேட்ச் சார் வச்சாங்க சார். அப்போ SRHக்கு தோனி அடுத்த வருஷமா IPL ஆடணும் சார். சென்னை அணி வீரர் தேஷ்பாண்டேவின் அபார பந்துவீச்சில் திணறிய ஹைதராபாத் அணி வெறும் 3 ஓவர்கள் வீசி 27 ரன்களை விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி அபாரம். IPL புள்ளி பட்டியலில் 3வது இடத்துக்கு முன்னேறிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஹைதராபாத் அணிக்கு எதிரான மிகப்பெரிய வெற்றி பெற்றதன் மூலம் 3 இடங்கள் முன்னேறி அசத்தல். IPL தொடரில் ஒரே போட்டியில் அதிக கேட்ச் பிடித்த சென்னை அணி வீரர் டேரல் மிச்சல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிரான லீக் போட்டியில் 5 கேட்ச்களை பிடித்து அபாரம். குஜராத் அணிக்கு எதிரான போட்டியின் போது வெறும் 6 நிமிடத்தில் அரை சதத்தை சதமாக மாற்றிய பெங்களூரு வீரர் வில் ஜாக் அடுத்த 10 பந்துகளில் சதம் கண்டு விராட் கோலி வியப்பு. IPL கிரிக்கெட் திருவிழாவில் இன்று 47வது லீக் ஆட்டம். பலம் வாய்ந்த கொல்கத்தா மற்றும் டெல்லி அணிகள் பல பரீட்சை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பூமாயி அம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா கோலாகலம். திரளான பக்தர்கள் பூத்தட்டு பால்குடம் சுமந்து ஊர்வலம். பழனி முருகன் கோயிலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சுவாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி. 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தி அசத்தல்.